இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகத்தை அவர்கள் கேட்கிற வார்த்தைகளை கூடாக உடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஒவ்வொருவரும் அக்கினி அபிஷேகத்தினால நிறைந்தவர்களாக அந்த வார்த்தைகளை தியானித்து அவர்களுடைய இதயங்கள் உணர்வுள்ள இதயங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு லட்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உடைய கரமங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து அந்த அக்கினி பரம்படியாக ஒரு எழுப்புதலை நாங்கள் காண நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடப்படும், ஒருவரும் விட்டு விடக்கூடாது. ஒவ்வொருவருடைய நுகங்களும் இந்த நேரத்தில் முறிக்கப்பட்டு போவதாக, அகன்று போவதாக, துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக. எங்கள் பாத்திரம் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவதாக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எப்பொழுதும் அபிஷேகத்தில நிறைந்திருக்க வேண்டும். பாருங்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் கூடி ஜெபிக்க வேண்டும், பைபிள் ஸ்டடி செய்ய வேண்டும். இப்படியாக அபிஷேகம் உள்ளவர்கள் சேர்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல எல்லாரும் அந்த அபிஷேகத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பெரிய எவாஞ்சலிஸ்ட் கூட்டத்துக்கு போகும் பொழுது அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு போகிறார்கள். அநேகமானவர்கள் 90-95 விதமான மக்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். அவர்கள் ஆலயமாக சென்று சபையாக கூடி அந்த இடத்தில் அபிஷேகத்தை அதிகரிக்கிறார்கள். அந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதிக எண்ணிக்கையான ஜனங்கள் அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் ஒரு பெரிய ஒரு சேனையாக அபிஷேகமாக மாறுகிறது. பாருங்கள், ஒரு அபிஷேகத்தினால நாங்கள் எங்களுக்குள்ள அபிஷேகத்தினால நாங்கள் எங்களை காரியங்களை செய்கிறோம். பாருங்கள், அவர்களும் அபிஷேகத்துல வர வேண்டும். நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை போகும் பொழுது அபிஷேகம் நிறைந்து ஒவ்வொருவரும் அபிஷேகம் நிறைந்த சபைகளுக்கு போக வேண்டும். நீங்கள் உங்களுடைய அபிஷேகம் ஆரம்பிப்பது உங்களுடைய வீட்டில. நான் அபிஷேகம் பெற்ற காலங்களில நான் காலையில எழுந்து பைபிள் வாசித்து பாடல்கள் பாடி வசனங்களை தியானித்து விட்டு அந்த வல்லமையோடு அந்த அபிஷேகத்தோடு போவேன். பாருங்கள், அபிஷேகம் இருக்கிற இடம் எங்களுடைய எலும்புகளில தான் அந்த அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தோடு போகும் பொழுது அப்படியாக எல்லாரும் அபிஷேகத்துல வரும் பொழுது அந்த இடத்துல அபிஷேகம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல தேவன் அபிஷேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் ஒவ்வொரு வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கும். கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல வருகிற புதிய மக்கள் எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா 10:27 வசனம் சொல்கிறது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகக்கூடிய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாம் மாறும். அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது உடலிலே இருக்கிற பலவீனங்கள் பலமாக மாறும். பாருங்கள், எங்களால முடியாது. அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து தருகிற அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலனும். அந்த பலத்துலதான் அந்த அபிஷேகம் வருகிறது.
முகங்களை முறிக்கிறது, எங்களுக்கு விடுதலை தருகிறது. பாருங்கள், அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாவத்தில வாழ்ந்தோம், இருளில வாழ்ந்தோம். இந்த உலகத்தில மனிதன் பிறக்கும் பொழுது பாவத்தில பிறக்கிறான், இருளின் பிள்ளைகளாக வாழுகிறோம். அந்த இருளின் அதிகாரம் எங்களுக்குள்ள இருந்தது. பாருங்கள், எங்களுடைய சிந்தனைகளில பாவ இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இப்படியான இச்சைகள் இருந்தது. இந்த இச்சைகள் எல்லாம் அவருடைய பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படும் பொழுது சினிமாவை விடக்கூடியதாக இருக்கிறது. குடிப்பழக்கங்கள், பாவ பழக்கங்கள், சாப பழக்கங்கள், இவற்றுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு ஆவிகள் இருக்கிறது. வெச்சார ஆவி, வேசித்தன ஆவி, கொலைவேறின் ஆவி, துரைத்தன ஆவி, அதிகார ஆவி, இந்த ஆவிகள் எல்லாம் அந்த அபிஷேகம் அகற்றி விடுகிறதாக இருக்கு. ஒரு விடுதலையை தருகிறது தான் இயேசு மனிதர்களுக்கு செய்கிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றிக்கொண்ட அந்த அபிஷேகத்தினால நிறைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு பாவ பழக்கத்துக்கு எதிர்க்கிற தன்மையை தேவன் தருகிறார். உங்களால நீங்கள் ஆரம்ப காலங்களில் இந்த சினிமா சீரியல்களை விட முடியாமல் இருக்கும். ஆனால் அபிஷேகம் அதை முறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் சிலர் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டும் அவர்கள் சினிமா சீரியல் பார்ப்பது இன்னும் சரியாக அவர்களுடைய அபிஷேகம் போதாது என்பதை தான் காண்பிக்கிறது. அவருடைய அபிஷேகத்தை அதிகரிக்கும் பொழுது அல்லது அவர்கள் அபிஷேகத்தை அது அந்த பாவத்தை எதிர்க்கிற அளவிற்கு இந்த சினிமா சீரியல்களை இன்றைக்கு சேர்த்துக்கு போறவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது அவர்கள் இன்னும் அந்த அபிஷேகம் அவர்களுடைய விடுதலையை கொடுக்கவில்லை. பாருங்கள், கிறிஸ்தவன் என்றால் கத்தோலிக்க மதங்களில் ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தோம். உலகத்தின் வழிபாடுகளில் தான் வாழ்ந்தோம். அதே போலதான் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளிலேயும் அவர்கள் சினிமா சீரியல் பார்க்கிறார்கள். இதெல்லாம் தவறு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்கள், ஒரு ஆண் பெண்ணோடு ஒரு உறவு, ஒரு பாவ உறவை அவர்கள் இந்த எல்லா படங்களிலையும் சித்தரிக்கிறார்கள். பாருங்கள், தேவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கொடுத்திருக்கிறார். அந்த உறவு அது தேவன் நிர்ணயிக்கிற திருமணமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அந்த வாழ்வு நிலையான வாழ்வாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பற்றி எரிகிற அக்கினி, இயேசு போட்ட அக்கினி. பாருங்கள், இப்ப நாங்கள் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை அக்கினிகளை கொண்டு வரலாம். இதுதான் தேவனுடைய கணக்காக இருக்கிறது. பாருங்கள், ஒருவன் அக்கினியை உள்ளவனாக இருந்தால் 2 அக்கினி உள்ளவர்கள் இணைந்தால் அவர்கள் 2000 அல்ல, இது உலக கணக்கு. 10,000 பேரை நாங்கள் ரட்சிப்புகளை வழி நடத்தலாம். 2 அபிஷேகம் பெற்றவர்கள் இணையும் பொழுது. பாருங்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் முரண்பாடாகவும் வாழுவார்கள். பாருங்கள், தாவீதும் சவுலும் 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பாருங்கள், சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். தாவீது சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி சவுலை கொல்லாதபடி தாவீது எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்தில தேவனாலே அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நான் கொல்லக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். பாருங்கள், தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயம். சவுளுடைய இருதயம் எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி தாவீதை தொடர்ந்து அவனுக்கு உலக பலத்தில அவன் தாவீதை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டு போல. இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய சபைகளிலே கூட சபை இப்படி தாவீதை போல சில மனிதர்கள் வாழுகிறார்கள், தாவீதை போல பல மனிதர்கள் வாழுகிறார்கள். சிலர் சவுலை போல மற்றவர்களை எதிரிகளாக பார்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவர்கள் இணையும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அதனுடைய பவர் பாருங்கள்,
10,000 மடங்காயிருக்கிறது. 2 சபைகள் இணையும் பொழுது 10,000 அளவு ஜனங்களை நாங்கள் பற்றி அக்கினி பற்றி எரிய செய்ய முடியும். அவர்களுடைய எழுப்புதல் டிலே பண்ணுறதற்கு காரணம் எங்களுடைய தாவீதை போல அபிஷேகம் பெற்றவர்கள் இணைய வேண்டும். சபலை போல அபிஷேகம் பெற்றவர்கள் இணைந்தால் அவர்கள் எப்பொழுதும் பின்னுக்கு இழுத்து அந்த மெய்யாக ஊழியர் செய்கிறவர்களுக்கு நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ போல இணைந்து செயற்படும் பொழுது, தேவனுக்கு என்று நாங்கள் செயற்படும் பொழுது பிரியோசனமான ஊழியக்காரர் என்ற ஒரு உணர்வோடு செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்துல அபிஷேகத்தை அதிகரித்து தருகிறார். இந்த அபிஷேகம் பரவ வேண்டும். பரவும் பொழுதுதான் அந்த இடத்துல அக்கினி அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் நடக்கும். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல அவர்கள் பாருங்கள் எல்லாரும் இணைந்து பிரசிடென்ட் கிறிஸ்டியன் பிரசிடென்டாக இருப்பது நிமித்தம் அந்த இடத்துல அவர்கள் அநேகர் இணைந்து அவர்கள் துதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இப்படி மகிமைப்படுத்தும் பொழுது வசனங்களை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த மக்கள் நற்குணசாலிகள் ஆகிறார்கள். விரைவில் நாங்கள் ஒரு எழுப்புதலை அமெரிக்காவில் காண முடியும். அவர்கள் இப்படியாக அந்த அபிஷேகம் மற்ற நாடுகளுக்கு, கனடா, இப்படியாக யூரோப், இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவ கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் இந்த அபிஷேகம் தேவனங்களோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் இயேசு பாருங்கள், இயேசு அபிஷேகத்தினால் நிறைந்திருந்த நிமித்தம் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார். நன்மை மட்டும்தான் இயேசு செய்தார். பாருங்கள், அபிஷேகம் நிறைந்திருந்தால் நீங்கள் ஒரு தீமை கூட செய்ய மாட்டீர்கள். அபிஷேகத்தை விட்டு நீங்கள் உலக காரியங்கள் இடும் பொழுது அந்த அபிஷேகம் குறைந்து ஓடும். அந்த அக்கினியை நீங்கள் அந்த அக்கினியாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் பரவுகிற அபிஷேகம் பெற்றவர்கள் தொடர்ந்து கூட இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் வளருகிற அபிஷேகமாக பரவுகிற அபிஷேகமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற அபிஷேகமாக அது வரும். அதற்காகத்தான் நாங்கள் இயேசுவில இணைந்திருக்க வேண்டும். எங்களால தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. யோவான் 15:4 இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. பாருங்கள், எங்களால தனிய கனி கொடுக்க மாட்டாது. பாருங்க, நாங்கள் தாயின் வயிற்றுல பிறக்கிறோம். இந்த மாம்ச சிந்தைகளில மாம்ச கிரிகைகளை தான் செய்கிறோம். ஆனால் இயேசுவில இணையும் பொழுது, இயேசு என்ற செடியில நாங்கள் இணையும் பொழுது அந்த கனிகளை அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இப்படியான 9 விதமான கனிகளை நாங்கள் கொடுப்போம். அதோடு அவருடைய வரங்களையும் அவர் எங்களுக்கு தந்து எங்களை ஊழியத்துல பயன்படுத்துகிறார். பாருங்க, நீங்கள் என்ன நிலைத்திராவிட்டால் பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், இயேசு அப்போஸ்தலர் காலத்தில பவுல் ஊழியம் செய்தார். பாருங்கள், இயேசுவின் நாமத்தில பவுல் பரிசுத்தமாக வாழ்ந்த அந்த ஊழியத்தை செய்தார். இப்படியாக மனிதர்கள் அவரை பார்த்து விட்டு அவரை போல செய்ய வழிவிட்டார்கள். பாருங்கள், அபிஷேகம் இல்லாமல் அவர்கள் செய்த பொழுது பிசாசிடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். தேவனை இன்னும் நிலைத்திருங்க. நாங்கள் இயேசுவில தான் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அபிஷேகம் இப்படியான பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தை எங்களுக்கு செய்து தருகிறது. இந்த அபிஷேகம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அபிஷேகம் அது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையை எங்களுக்கு தருகிறது. நீங்கள் கொடிகள், நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்கள், தேவனில இயேசுவில நாங்கள் இயேசுவாகிய செடியில கொடிகளாகிய நாங்கள் இணைந்து இயேசுவை போன்ற நன்மை செய்கிற கனிகளை, நற்கிரிகளை செய்கிற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால், யோவான் 15:6 வெளியே எறியுண்ட கொடியை போல அவர் எறியுண்டு உலர்ந்து போவான். அவரில் நிலைத்திராவிட்டால் படியாக களைகளை கனி கொடுக்காத மரங்கள் களைகளை பாருங்கள் சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இன்றைக்கு ஒரு ஒரு பசலையாக இடித்து போடுவார்கள். இடிந்து அப்படி மண்ணோடு மண்ணாக போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் என்னிலும் இயேசுவின் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் எங்களில நிலைத்திருக்கும் பொழுது கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். இப்படியாக தேவன் எங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை எங்களிலே இருக்கும் பொழுது நாங்கள் கடைகளை விசுவாசத்தை சேர்த்து விட்டால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லி என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். சமாதானமான வாழ்வு, இளைப்பாறுதலான வாழ்வு இந்த உலகத்திலேயும் வாழ முடியும். இதன் பின்பாக இயேசுவோடு கூட 1000 வருட ஆட்சியிலேயும் அதன் பின்பாக நித்தியமாக வாழுகிற வாழ்வையும் இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசுவை போல கனியை கொடுக்க வேண்டும். அவர்கள் இயேசு சொல்லிவிட்டு போகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பார்க்க பெரிய காரியங்களை செய்வார்கள். இந்த காரியங்களை நாங்கள் இந்த எழுப்புகிற காலத்தில இயேசுவை விசுவாசித்து அவர்களும் பார்க்க அவருடைய அக்கினி அபிஷேகம் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அதிகமாக செயற்படும் பொழுது அவர்களும் பார்க்க பெரிய காரியங்களை எங்களால செய்ய முடியும். இப்படியான இயேசுதான் எங்களுடைய இயேசு. அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறல் ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசதித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? சொன்னபடி உயிர்த்தெழுந்த வர்த்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய இயேசு தேவனுடைய எல்லாம் அன்பு உள்ளவர்களாக இருக்கிறார். தேவன் அன்பாயிருக்கிறார், இயேசு அன்பாக இருக்கிறார். அந்த அன்புதான் பிரதான கனியாக, முதற் கனியாக இருக்கிறது. எங்களையும் அன்பில மாம்சத்தில அன்பு வராது. பாருங்கள், உள்ளான மனுஷனில அந்த தேவனுடைய அன்பை நாங்கள் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்கள், இப்படியாக அவர்களுடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவர்கள் அன்பு கூறுகிறோம். அவருடைய பிரதானமான ரெண்டு அன்பு, தேவனை நாங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு கணத்தோடு நேசிப்பது, பிறரை நேசிப்பது. பாருங்கள், அபிஷேகம் அப்போஸ்தலர் 2:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் பேலன் அடைகிறீர்கள். இதுதான் அபிஷேகம். அந்த பேலனை நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் இணைந்து ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த அக்கினி அபிஷேகமாக எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் பரவுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் கனடா தேசத்தில் இருக்கிறோம். கனடா தேசத்தில் இருக்கிற அபிஷேகம் இந்த வானொலி வார்த்தைகளுக்கூடாக 5 கட்டங்களில் உள்ள மக்களுக்கும் அந்த அபிஷேகம் பரவக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் அதை உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களில
இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக நாங்கள் பல ஊழியக்காரர்கள் தம்பி இந்த தியோஜன் சங்கம் ரேடியோ நினைத்திருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய அபிஷேகம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அந்த அபிஷேகத்தில நிறைந்து படியாக பூமியில அக்கினி போடப்படுகிறதாக இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கிறோம். கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியராக இருப்பீர்கள். நாங்கள் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் யாரும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. பாருங்கள், அவர் தந்த அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு எங்களை ஊழியக்காரர்களாக மாற்றி இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாரும் தேவன் செய்த அதிசயங்களை சாட்சி சொல்லுறது, சாட்சி சொல்ல வேண்டும். அவருடைய வசனம் எங்களுடைய தேவனுடைய அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பாவத்தை மன்னிக்கிறவர். இப்படியான தேவனை நீங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் பிரியப்படுகிறார். பாருங்கள், இயேசு, நீங்கள் என்னை பற்றி சாட்சி பகர்வீர்களாக இருந்தால், பாருங்கள், இயேசு செய்கிற நன்மைகளை நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை. இயேசு எனக்கு நன்மை தான் செய்கிறார். பாருங்கள், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தான் எங்களுடைய தேவன். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார், தீமை அவருக்கு வந்தது. அவர் நன்மையை செய்து தீமையை தாங்கிக் கொண்டார். நாங்கள் தீமை செய்தவர்களாக பிறந்தோம். ஆனால் இயேசு எங்களுக்கு வந்த பொழுது நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறிவிட்டோம். இயேசுவை போல இயேசுதான் எங்களுடைய போக்கஸாக இருக்கிறது. மத்தேயு 3:10 இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொள்ளாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பாருங்கள், துன்மார்க்கரை கெட்ட மரத்துக்கு குறிப்பிடப்படுகிறது. நல்ல மரம் தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இந்த துன்மார்க்கத்தில வாழுகிறவர்கள் அந்த நரகத்துக்கு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவர் சொல்லுகிறார், அவர்கள் மனம் திரும்பி வருவதில்லை, அவர்கள் மறிப்பது எனக்கு பிரியமல்ல, அவர்கள் மனம் திரும்பி என்னுடைய ராட்சியத்தில வாழ்வதில்லவோ எனக்கு பிரியம் என்று தேவன் எசேக்கியேல் சொல்லுகிறார். மத்தேயு 3:11 மத்தேயு 3:11 மனத்திருப்பதற்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு அரசாணை கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிடம் வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில பாருங்கள், யோவான் ஞானஸ்தானம் தான் முழுக்கு ஞானஸ்தானமாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக எல்லா நாடுகளிலே இப்படியான பாஸ்டர்ஸ் மூலமாக முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவன் தருகிற அபிஷேகம், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட அந்த அக்கினி அபிஷேகம் தான் அந்த நிஜமான அபிஷேகமாக இருக்கு. அதுதான் விட்டுதலையை தருகிறது. பாருங்கள், நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற பின்பு பாவங்களை விடுவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த தேவனுடைய பரலோக அபிஷேகம், பரலோக ஞானஸ்தானத்தை பெற்ற பின்பு அது உங்களை விட்டுதலையை தருகிற ஞானஸ்தானமாக இருக்கிறது. பாருங்கள், அவரிடத்துல தான் தூற்று கூட இருக்கிறது. அவர் தான் 2ஆக பிரிப்பார். மத்தேயு 3:12 தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ முடியாத அக்கினியில் சுட்டரிப்பார். இப்படித்தான் உலகத்தின் முடிவில நடக்கும். அதற்காக தான் இயேசு உங்களுக்கு வேண்டும், நீங்கள் யாராக இருந்தாலும். மத்தேயு 13:40 ஆதலால் களைகளை சேர்ந்து அக்கினியிலே சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இந்த உலகத்தை படைத்த தேவன் அழைக்கிறார். இன்றைக்கும் அன்புள்ளவராகத்தான் அவர் இருக்கிறார், கிருபை உள்ளவராகத்தான் இருக்கிறார். எந்த மத இன மக்களையும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று எண்ணத்தோடு அவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் உங்களை அழைக்கிறோம். இயேசுவிடம் வந்து விடுங்கள். அந்த எரிகிற பிசாசை நம்பி அந்த எரிகிற அக்கினியும் அந்த எரிகிற கடலில வேதனை உள்ள இடத்துல பாருங்கள். லூக்கா 16:1 ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு ஏழை நாசசும் மறிக்கிறார்கள்.
ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில வாழுகிறார். அந்த இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவனாக வாழ்ந்தவன் அந்த நரக பாதாளத்துல வேதனைப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படித்தான் உலகத்தின் முடிவிலையும் மனம் திரும்பி வரும் பொழுது இயேசுவிடத்துல அவர் பழையதை நீங்கள் அறியாத காலத்துல இயேசு அறியாத காலத்துல செய்த அத்தனை பாவங்களை மன்னிக்கிறவனாக இருக்கிறார். 13-வது வசனத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளை போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்படியான ஒரு இடத்துல நீங்கள் வாழ யாருமே விரும்ப மாட்டார்கள். நீங்கள் அறியாமையினால பிசாசுகளை வஞ்சித்து அந்த இடத்துக்கு அழுத்தி செல்கிறது. பாவத்தினூடாக மதங்கள் கூடாக இப்படியான தவறான காரியங்கள் கூடாக பிசாசுகளை வஞ்சித்து உங்களுடைய கண்களை குருடாக்கி மதங்கள் இப்படியான பாவ உணர்வுகளுக்காக ஊடாக சினிமா சீரியலுக்கூடாக உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். நீங்கள் உங்களுடைய காதல் நினைக்காதீர்கள், உங்களுடைய காதை படைத்தவர் கேளாரோ, உங்களுடைய கண்ணை படைத்தவர் காணாரோ. இப்படியான உயிரை உருவாக்கின தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்கள், இப்படியாக நாங்கள் 25-வது வசனத்தில் நம்முடைய இருதயம் கடினமாக இருந்தால், ஒரு டஃப்பான இருதயமாக இருந்தால் அவரிடத்துல கேட்க வேண்டும், சதியான இருதயமாக மாற்ற. பாருங்கள், சிலருடைய இருதயங்கள் ஒரு கடின இருதயமாக இருக்கு. அங்க ஒரு ஆவி இருக்கும், ஒரு பொல்லாத ஆவி இருக்கும். அவரோட பேசும் பொழுதே உங்களுக்கு அந்த ஆவியை உணர முடியும். அவர்கள் பொல்லாதவர்கள் என்ற ஒரு உணர்வை, இந்த ஆவியை நீங்களும் உணர முடியும். பாருங்கள், இப்படியான ஹிட்லர் போன்ற அவர்கள் கொல்லுவது அழிப்பதுதான் பிசாசின் வேலையாக இருக்கிறது. இப்படியான தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் ஏழைகளுக்கு இறங்குவார்கள். இப்படியான காரியங்களை செய்வார்கள். மத்தேயு 25-40 வசனத்தில அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவர்கள் உணவு கொடுப்பது, வஸ்திரம் கொடுப்பது, இப்படியாக நோயுள்ளவர்களை பார்ப்பது, அவர்களை விடுதலை செய்வது, அவர்களை அவர் ராஜ்யத்திலேயும் இப்படி செய்யாதவர்களே நரகத்திலேயும் அவர் நீதி செய்கிறவனாக இருக்கிறார். மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். பாருங்கள், உணவில் இருந்தால் உணவு கொடுக்க வேண்டும். பாருங்கள், பிசாசு தான் இதை தடை செய்கிறது. மத்தேயு 25-41 வசனத்தில் இப்படி செய்யாதவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுவார். இதற்காகத்தான் நாங்கள் ஒரு சதையான இருதயத்தை கேட்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடக்கூடாது. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள் இப்படியாக செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார். தேவன் அப்படி நற்கிரியை செய்தது போல நாங்களும் நற்கிரியை செய்வதை அவர் விரும்புகிறார். 1 வசனத்தில எங்களுக்கு இப்படி தவறாக செய்கிறவர்களுக்கு தேவன் தண்டிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களை கிறிஸ்தவர்கள் பலர் உபத்திரவப்படுத்துவார்கள். 1 வசனத்திலே உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், ஒரு நாள் அவர் உபத்திரவத்தை கொடுப்பார். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களை இப்படியாக அவர் ஒரு நாள் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும்
நீதியுள்ள ஆக்கினை செலுத்தபடி கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துகிறார்களா? அது நல்லது. அவர்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, நீதியுள்ள தண்டனை. பாருங்கள், அவர் மீண்டுமாக வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமை தூதரோடும் யுவானித்து இருக்கிற அக்னியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும். இப்படியாகத்தான் அவர் ஒரு நாள் நீதி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் பாருங்கள், எலிசாவை சுற்றி அந்த அவர்களுடைய ராணுவ எதிரிகளுடைய ராணுவம் வந்து விட்டது. பாருங்கள், அந்த கேயாசி மாம்ச கண்களுக்கூடாக அந்த ராணுவத்தை பார்க்கலாம் நம்ம பயப்படுகிறாங்க. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறேன், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்கள், நாங்கள் ஊழியர் செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு ராணுவம் இருக்கிறது, பரலோக ராணுவமாக இருக்கிறது. இப்படியாக அவன் எலிசா அவன் ஜபம் பண்ணி கேயாசின் கண்களை திறந்த பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கிரிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எங்களுக்கு ஒரு பரலோக சேனை எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறதாக இருக்கிறது. அதற்காக எங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. எங்களை சார்ந்த திக்கத்தை சுத்தி ஒரு ராணுவம் சுற்றி கொண்ட பொழுது மனித ராணுவம் பாருங்கள், அவர்களுடைய கண்களை குருட்டாக்கிட்டம் பண்ணி அந்த ராணுவத்தை அந்த அத்தனை ராணுவத்தையும் எலிசா குருட்டாட்டம் பண்ணி அந்த எல்லைக்கு கொண்டு போய் விட்டார். பாருங்கள், இப்படியா விட்ட பின்பு அவர்கள் திரும்ப அந்த எலிசாவை தேடி வரவில்லை. இப்படித்தான் எங்களுடைய தேவன் செய்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில அப்பொழுது அவர்களில் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டது. அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசாவின் எலும்பில அந்த அபிஷேகம் இருந்தது, அவனை உயிரடைய செய்தது. இப்படித்தான் தேவனும் எலும்புகளை மறித்து எலும்புகளை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த உலர்ந்த எலும்புகளை எல்லாம் அவர் உயிர் தள்ள செய்கிறவராக இருக்கிறார். ஆவியை ஊதி அந்த உலர்ந்த எலும்புகளின் எலிசாவின் எலும்பு பட்ட அவருடைய இறந்த உடல் உயிர் தழுந்தது போல அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாத்தையும் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கடைசியாக அந்த எலும்புகள் உயிரடையும் பொழுது அந்த தேவன் சொல்லுகிறார், ஊதி ஊதி அந்த சுவாசத்தை எங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் அந்த சுவாசத்துக்கூடாக மற்றவர்களுக்கு பரவுகிறது. நீங்கள் இவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணும் போது கவனித்தீர்களாக இருந்தார்கள், அவர்கள் ஊதி ஜபிப்பார்கள். அந்த சுவாசத்தினூடாக அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு போய் அவர்கள் விழுந்து அந்த அபிஷேகத்தின் நிறைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவும் யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அபிஷேகத்தை பெற்று ஒரு எழுப்புதலை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.